ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள். இன்று நான் காண்பது தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய கட்டுமான வல்லுநர்களை பற்றித்தான். ஒரு சிறு அறிவிப்பு. தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் வீட்டு இளவரசனுக்கு தயவுசெய்து ராஜராஜ சோழனுடைய பெயரை சூட்டுங்கள். இல்லையேல் உங்கள் வீட்டில் இளைய இளவரசர் பிறந்தால் அவருக்கு ராஜேந்திர சோழன் என்ற பட்டப்பெயரை சூட்டுங்கள். அல்லது அவருக்கு உங்கள் வீட்டில் இளவரசி பிறந்தால் அந்த பெண்ணிற்கு குந்தவை என்று பெயர் சூட்டுங்கள். பருத்தி ஆடைகள் படைக்கும் கலைகளையே உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆடைகளாக அணிவீங்கள். பாலிஸ்டர் போன்ற சூடேற்றும் பொருள்களை உங்கள் இளவரசர் அல்லது இளவரசி மேலே அதை சாத்தாதீர்கள் என்று நான் ஒரு உறுதிமொழியாக கூறிக்கொண்டு, இந்த பல நண்பர்கள் இன்று அலைபேசியில் பேசினார்கள். ஐயா, ராஜராஜ சோழனுடைய சுருக்கமான தன் விவர குறிப்புகளை சொல்லுங்கள் என்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அவருடைய தன் விவர குறிப்புகளை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இயற்பெயர் அருண்மொழிவர்மன், புனைப்பெயர் ராஜராஜ சோழன், குடும்ப பெயர் சோழன், அம்மா பெயர் திரிபுவன மாதேவி அல்லது லோகமா மாதேவி, அப்பா பெயர் சுந்தர சோழன், உடன் பிறந்தவர்கள் ஆதித்த கரிகாலன், குந்தவை. தாய்மொழி தமிழ். பிறந்த நாள் கிபி 27/10/1947 புதன்கிழமை. பிறந்த இடம் திருக்கோவிலூர், இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், தமிழ்நாடு. அரசராக முடிசூட்டிய நாள் கிபி 985 சனிக்கிழமை. மண்ணில் உதிர்ந்தது கிபி 17/1/1014. சாதனைகள்: தமிழை வளர்த்தது, 5000 ஏரிகளை வெட்டி விவசாய புரட்சி செய்தது, தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது, 52 விழுப்புண்களை தன் உடம்பில் தாங்கி 6 போர்களை சந்தித்து மற்ற மொழிக்காரர்கள் தமிழகத்தில் காலடி வைக்காமல் பார்த்து கொண்டது. குலதெய்வம், அவருடைய குலதெய்வம் சிதம்பரம் நடராஜர் கோயிலாகும். அவர் உடன்பிறந்த அண்ணன் ஆதித்த கரிகாலன் மூத்தவன், மாதவி அடிகள் மூத்தவள், ராஜேந்திர சோழன் குந்தவை அக்கா. ஆட்சி செய்தது இந்தியா மொத்தம். சிறப்பு சாதனை: தமிழுக்கு 1000 வருடங்களுக்கு முன் அவர் செய்த சாதனை இன்றும் தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றது காரணமாகும். மன வருத்தம்: அவருடைய மன வருத்தம். இன்று 140 கோடி இந்தியர்கள் வாடிக்கையாளர்கள் இருந்தும் நஷ்டத்தில் இயங்கும் துறை விவசாயத்துறை. அதனால்தான் நான் 5000 ஏர்களை வெட்டி பாதுகாத்தேன், சோழ பேரரசு என்று பெயர் எடுத்தேன். நீங்களும் என்னைப் போலவே தொடருங்கள். ஆசை: சாதி பெருமையை பேசாதீர்கள், தமிழை வளருங்கள், ஆங்கிலத்தை நேசிப்பதை குறையுங்கள், தமிழனாக வாழுங்கள், தமிழனாகவே மறையுங்கள், தமிழ் உணவுகளை சாப்பிடுங்கள். சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, இரட்டைவாடு, கம்பு போன்ற தமிழர்களின் உணவுகளையே சாப்பிடுங்கள். பருத்தி ஆடையை அணியுங்கள். உடலுக்கு தேவையான இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்கள். உங்கள் மனசு மென்மையடையும், சந்தோஷம் அடையும். உன் சகோதரி மேலே பாசம் காட்டுங்கள், உன் சகோதரன் மேல் அன்பு காட்டுங்கள். உன் பக்கத்து வீட்டாரும் எதிர் வீட்டுக்காரர்களும் வேற்று ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் மேலும் நீங்கள் தன் தாயாரை போன்று, தன் தந்தை போன்று அவர்கள் மேலும் நீங்கள் அன்பு காட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ஆலோசகர் தலைமை சிற்பி குஞ்சர மல்லன். தலைமை சிற்பியின் உதவியாளர்கள் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன் ஆவார். கண்டராதித்த பெருந்தச்சன் என்று 2 அவருடைய உதவியாளர்கள் இருந்தார்கள்.
இந்த தமிழ்மொழி கோயில் வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, இது தமிழனின் உயர வரலாறு. சிற்பக்கலை, ஓவியம், பரதநாட்டியம், நாடகம், நீர் மேலாண்மை, கலை, பண்பாடு, கட்டிடக்கலை, தமிழ் மொழி வளர்ப்பு ஆகியன கொட்டி கிடக்கும் கருவூலம் என்று சொன்னால் அதில் ஏதும் தவறு ஏதும் இருப்பதாக இன்று வரலாற்று அறிஞர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். சிறப்பு ஆலோசகர், இந்த கோயில் கட்ட சிறப்பு ஆலோசகர் திருமதி குந்தவை அவர்கள். சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் மும்மடி சோழன் பிராமரையன் ஆவார். கோயிலின் நிர்வாக அதிகாரி பொய்கை நாடு கிழவன். தலைமை குருக்களான சைவ ஆச்சாரியர் பவனப்பிடாரன். கல்லில் தமிழ் எழுத்துக்களை வெட்டுவித்தவன் சாத்தான்குடி வெள்ளாளன் ரவி பாலுடையான். ராஜராஜ சோழன் கட்டிய என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தஞ்சை பொதுமக்கள், படை வீரர்கள் மற்றும் அரசியல் கைதிகள் தலைமை அர்ச்சகர் ராஜராஜ சோழ பெரும்பறையர் ஆவார். இங்கே ஜாதி எங்கே கொட்டி கிடக்கிறது என்பதை நீங்களே சற்று பாருங்கள். சரி, அன்றைய தொழிலாளருக்கு சம்பளம் எப்படி கொடுத்தார்கள் என்பதை நான் சற்று விரிவாக சொல்கிறேன். 300 நெல் கொண்டது ஒரு செவிடு, 5 செவிடு கொண்டது ஒரு அலாக்கு, 2 அலாக்கு கொண்டது ஒரு உலக்கு, 2 உலக்கு கொண்டது ஒரு உரி, 2 உரி கொண்டது ஒரு படி, 8 படி கொண்டது ஒரு மரக்கால், 2 குறி கொண்டது ஒரு பதங்கு, 2 பதங்கு கொண்டது ஒரு துணி, 5 மரக்கால் கொண்டது ஒரு பாறை, 80 பாறை கொண்டது ஒரு கரிசை, 96 படி கொண்டது ஒரு களம், 120 படி கொண்டது ஒரு பொதி. ஒரு களம் என்பது 96 படிகளை கொண்டது. இப்படித்தான் மேதகு மாண்புமிகு திரு ராஜராஜ சோழன் அவர்கள் தன்னுடைய கோயிலை கட்டிய அல்லது கட்டுவதற்கு உதவி செய்த தொழிலாளர்களுக்கு 3 வேளை சைவ சாப்பாடும் உபசாரமாக பெற்று அவர்களுக்கு 3 வேளை வாழை இலையில் சாப்பாடு போட்டு கோயில் வேலை வாங்கியிருக்கிறார். அதற்குரிய கல்வெட்டு ஆதாரமும் அங்கே பொதிந்து கிடக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்பொழுது சொன்னேனே, இந்த தொழிலாளருக்கெல்லாம் இந்த முறைப்படித்தான் சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் இப்பொழுது தற்காலம் தலைமை மேஸ்திரி என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த குஞ்சரமல்ல தச்சன் அவர்களுக்கு தங்க நாணயம் ஓய்வூதியம் கொடுத்ததாக இப்போ அந்த கல்வெட்டு ஆதாரம் நமக்கு பறைசாற்றுகிறது. நண்பர்களே, ராஜராஜ சோழன் அவர்கள் அரசு சம்பளம் கூட எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லுகிறேன். பின்னாளில் 1000 வருடங்கள் கழித்து இதே முறையை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கையாண்டார். எப்படி? சேலம் மாவட்டம் கருமந்துறை அருகில் ஒரு மலர்த்தோட்டம் உள்ளது. அந்த மலர்த்தோட்டத்திலே 1000 ஏக்கராவிலே மலர்களை பயிரிட்டு அந்த மலர்களை வியாபாரமாக்கி அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு அரசு ஊழியர்களுக்கு அவர் சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, சேலம் மாவட்டம் அருகில் ஒரு ஆட்டுப்பண்ணை கூற்றோடு என்று இருக்கிறது. அங்கே ஒரு ஆட்டுப்பண்ணை 1500 ஏக்கராவில் அரசு ஊழியர்களை ஆடுகளை மேய்க்க சொல்லி அந்த ஆடுகளை விற்பனையானதை பணமாக்கி மாத சம்பளமாக அரசு ஊழியர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்பதும், இதுவும் அவரே அந்த ஆட்டுப்பண்ணை திறப்பு விழாவில் பேசியிருக்கிறார். நான் பெருந்தலைவர் என்று மட்டுமல்ல, பேரரசர் திரு ராஜராஜ சோழன் எப்படி தன் கோயில் கட்டிய ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்தாரோ அப்படித்தான் இந்த மலர்களை விற்றும் ஆடுகள் மாடுகளை விற்றும் எனது அரசாங்கத்தில் வேலை செய்யும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக தருகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். பின்னாளில் பல இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழர்களை ஆளக்கூடிய இந்த பிறமொழி திராவிடர்கள் இதையே பின்பற்றினார்களா என்றால் இல்லை, அவர்கள் வேறு விதமாக பின்பற்றினார்கள். சரி, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த காணொளியை அனுப்பி வையுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். காணொளி நிறைவு பெறுகிறது. வளர்க தமிழ், வாழ்க ராஜராஜ சோழனுடைய நாமம். நன்றி, நன்றி. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம்.